ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். தக்காளி சட்னி. இது வந்து கலரிங் ஒரு மாதிரியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்து பா எல்லாமே நல்ல பருப்புகள், எல்லா பருப்புகளும் சேர்த்து மிளகு, கருஞ்சீரகம், நிறைய ஹெல்த்தியான இதெல்லாம் கேஸு ரிலீஃப் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து பண்ண ஒரு தக்காளி தொக்கு. இது ஒயிட் ரைஸு, சிக்கன் 65 நான் கலர் சேர்க்கலை. ஏன்னா கலரிங் வந்து சும்மா சேர்க்கக்கூடாது. சும்மா ஒரு வீட்டில் கெஸ்ட்டு வராங்களா அவங்களுக்காக சேர்க்கலாம். இது வந்து வெண்டைக்காய் பொரியல். இது வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணது, அப்படியே மசாலாலாம் தழுவி நல்லா சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பிஸ்மில்லா. எனக்கு எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை இதுதான் சமையல். இது வந்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இது வந்து நான் மோஸ்ட்லி வந்து அரைச்சி தான் பண்ணுறது. தக்காளி எனக்கு அரைக்காமல் பண்ணுறது தக்காளி வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க தக்காளி சட்னி எல்லாம், அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. தக்காளி சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு தக்காளி சட்னி, காரக்குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு. காரக்குழம்புனா வெறும் காரக்குழம்பு இல்லை, வெண்டைக்காய் காரக்குழம்பு, கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் சாம்பார். எம்மே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் வந்து போன் பீஸ் தான் சாப்பிடுவேன். எல்லாமே இன்றைக்கி வந்து போனே இல்லை, எலும்பு இல்லாத பீஸ் தான் வந்திருக்கு. பரவாயில்ல, வெண்டைக்காய் சூப்பராக இருக்குங்க. ஏதோ ஒரு காய் சாப்பிடணுன்னு சாப்பிட்றேன். எல்லாமே ஆயில் ஃபுல்லான ஐட்டம் தாங்க. எல்லாமே ஆயில் ஃபுல்லான ஐட்டம் தான் சாப்பிட்டுன்னு இருக்கேன். சாப்பிட்டாலும் போக போகிறோம், சாப்பிட்லன்னா கூட போக போகிறோம். நல்லா சாப்பிட்டே போயிடலாம். ரசம் அவ்வளோவா பிடிக்காது எனக்கு. ரசம் எப்போனாச்சும் ரொட்டி எனக்கு பரவாயில்ல. எப்போனாச்சும் ரொட்டினா பரவாயில்ல. அடிக்கடிக்கு சாப்பிட மாட்டேன். மை ஃபேவரட் சிக்கன் எல்லாமே எனக்கு ஃபேவரட் தான். இது மூணுமே எனக்கு ஃபேவரட் தான். எப்போவுமே பாருங்கள், தண்ணியே வைக்கல நான். எப்போவுமே தண்ணி வச்சுட்டு தான் சாப்பிடணும். கொஞ்சம் ஒரு வாய்க்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு 4 வாய்க்கு ஒரு கொஞ்சம் தண்ணி குடிக்காமல் சாப்பிடவே கூடாது. கடைசியில் வந்து தண்ணி வந்து குடிக்கக்கூடாது. நல்ல இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க என்னுடைய பேச்செல்லாம். எல்லாமே சாப்பிட்டுட்டு பிறகு கடைசியாக தண்ணி குடிக்கவே கூடாது. இதெல்லாம் தெரியாமல் தான் நிறைய பேருக்கு கேன்சர் வர்றதுக்கு காரணமே. கேன்சர் நீ சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. CAR இப்படியே நீ சொல்கிறாங்க. எங்க நெருப்பை நீ சொன்னாக்கா வாய் சுட்டுடுமா? நெருப்பை நீ சொன்னால் வாய் சுட்டுடுமா? நெருப்பில் கை வச்சா தான் வாய் சுடும். அதே மாதிரி நம்ம தலையெழுத்தில் கேன்சர் வர வேண்டியதாக இருந்துச்சுனாக்கா வந்தே தீரம்தான். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய ரியல் நியூஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு வந்து பேனிக் அட்டாக்னா பயம். என்னுடைய ப்ராப்ளமே அதுதான். கொஞ்சத்துக்கு பேனிக் ஆகிடுவேன். அது விரோதிக்கு வந்தாலும் சரி, எதுனாச்சு நண்பனுக்கு வந்தாலும் சரி, ரொம்ப பேனிக் ஆகிடுவேன் நான். வெண்டைக்காய் அந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் நிறைய பேர் ஆயில் ரொம்ப சேர்த்துக்கிறது கிடையாது.
சூப்பராக இருக்குது. சிக்கனும் பாருங்கள் நல்லா ரொம்ப எம்மையாக இருக்குது. அதனால் நடுவில் தண்ணி குடிங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு தண்ணி வந்து குடிக்கவே கூடாது. பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த பேச்செல்லாம் எனக்கு ஃபாலோ பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, என்னுடைய வார்த்தைகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, என்னுடைய வார்த்தைகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. அதான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன தெரியல, இப்போல்லாம் ரொம்ப தூக்கம். என்ன தூக்கம் வந்தால் கூட அந்த தஹஜுக்கு முழிப்பு வந்துடுறது. நல்ல தூக்கம். ரொம்ப நல்லா இருக்குங்க. பெருங்காயம் நிறைய சேர்த்தேன் தக்காளி சட்னியில். பாருங்கள், பெருங்காயம் நிறைய, காஞ்ச மிளகா, மிக்சடு மசாலா, மிக்சடு எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். ரொம்ப இதுவாக இருக்கு சாப்பிட்றதுக்கு. வெண்டைக்காயில் முத்துன வெண்டைக்காய் வந்துடும் நடுவில். இந்த வெண்டைக்காய் தூக்கி போட்டுருங்க, இல்லைன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி நரக்கு சத்தையாக இருக்கும். இன்னொரு வீடியோத்தில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். லைவ் வரலாம் இன்றைக்கு, இல்லைன்னா நாளைக்கு. டெய்லியும் லைவ் வரலாம். டைமிங் வந்து ஒரு டைமிங்காக வச்சுக்கலாம். அல்லாஹ் ஹாஃபீஸ்.